இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். எனக்கு மீன் குழம்பு வைக்க தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மாமியார் தான் இல்லை மீன் குழம்பு வைக்க போகிறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட சொல்லிட்டாங்க. மிளகாத்தூள் எத்தனை ஸ்பூன்? 2 ஸ்பூன். உப்பு தேவையான அளவுக்கு போதுமத்தை. நறுக்கின தக்காளி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெங்காயம் தேங்காய் அரைச்சோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த விழுதியும் போட்டாச்சு. இப்போ அடுத்து புளி கரைச்சி நம்ம குழம்பு கூட்டிக்கலாம். புளி கரைச்சி அதிலே வடிகட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்புக்கு அரிசி கழுவி தண்ணி ஊற்றினா தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். அதை வச்சு தான் நான் கூட்டிக்கிறேன் குழம்பு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பத்தலைன்னா கொஞ்சம் இப்போ காரம் கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு குழம்பை கூட்டிக்கிறேன். ஒரு வானலில் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நான் வந்து வடகம் தான், கருவடகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு தாளிப்பேன். மீன் குழம்பு, புளி குழம்பு, சாம்பாருக்கெல்லாம். கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வதங்கினே தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டு குழம்பு எடுத்து ஊற்ற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டி வச்ச குழம்பு ஊற்ற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்துச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு எடுத்தோம்னா சுவையான மீன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இந்தமாரி தான் மீன் குழம்பு வைப்போம். நீங்கள் எப்படி வைப்பீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.